வணக்கம். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, சுக்கிரன் கேது இந்த கிரகத்தினுடைய இணைவு ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரன் என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். இப்போ 2 என்றால் தனம், 7 என்றால் கலஸ்திரம், பார்ட்னர், வெகுஜன மக்கள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 என்றால் குடும்பம், 2 என்றால் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2க்கும் காரத்துவம் பெறக்கூடிய அந்த சுக்கிரன் கூட கேது, அதாவது 9 கிரகத்திலே வலிமையாக மிகவும் அதிக பவர் கொண்டவர் கேது. புதன் அடுத்தது, புதன் தான் இருக்கிறதுலே மிக குறைவான பவர் கொண்டவர். அதிகமான பவர் கொண்டவர் கேது. அப்போ இந்த 9 கிரகத்திலே மிக அதிகமான பவர் கொண்டவர் கேது. கேது என்றால் சட்டம். ஏன்னா அவர் தான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் கேது. ஆயில்ய நட்சத்திரம் என்றால் சூரியனுடைய எனர்ஜியை கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், சட்டம்லாம் பேசுவாங்க. கேது லக்கணத்தில் இருக்கிறவங்க சட்டஞ்சரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகரை சொல்லுவாங்க. ஊர் கிராமத்தில் பொதுவான வழக்கில், இவனப்பா சட்டஞ்சரா பேசுகிறான் அப்படின்னு. இந்த லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க, 5ல் கேது இருக்கிறவங்க, 9ல் கேது இருக்கிறவங்களுடைய தன்மையெல்லாம் மாறுபட்ட கருத்து. அவங்களுடைய கருத்து எப்படி இருக்கும்? மாறுபட்டு இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, அவர் ஒரு மாதிரி யோசிப்பார். அந்த கேது கூட போயிட்டு சுக்கிரன் இணைவு. சுக்கிரன் என்றால் கலஸ்திரம், அதாவது ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். கேது சுக்கிரன் இணைவு இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை, மனைவி அவர் கூட இணக்கமாக இருப்பதற்கு 99.9% இருக்கும். அந்த இணக்கம் இருக்காது அந்த மனைவி கிட்ட. அதாவது இவருடைய ஜாதகத்தில் தான் சொல்லுது. அந்த ஒரு பெண்ணை போயிட்டு நம்ம குறை சொல்லலை, அவருடைய மனைவியை நாம் குறை சொல்லலை. இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கேது கிட்ட இணையும் பொழுது அந்த மாதிரி தன்மை. கேது என்றால் பொதுவாகவே ராகு கேதுக்கள் என்றாலே கர்மிக் பிளானட்டு. தடை, தாமதம், குழப்பங்கள். எல்லாரும் ஒரு வழியில் போகிறாங்கன்னா அவங்க ஆப்பனண்ட் வழியில் சுற்றிட்டு வராங்க. 9 கிரகத்திலே 7 கிரகங்கள் கிளாக் வைஸ் ஆகும், 2 கிரகங்கள் ஆண்டி கிளாக் வைஸாகவும் வரும். அதனால தான் ராகு கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதனுடைய தன்மை, தடை, தாமதம் கொடுக்கும். அப்போ சுக்கிரன் கேது இணைவு பெற்றவர்கள், இப்போ ஒரு சுக்கிரன் கேது இணைவு பெற்றிருக்கிற ஒரு ஜாதகர்னு வச்சுங்களேன், அவர் போயிட்டு காதல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவரை தேடி ஒரு பொண்ணு காதல் பண்ணும். அவர் அதில் சிக்குவார். அதாவது சிக்கனை பிடித்தேன்னு சொல்லிட்டு இறைவனை சிக்கனை பிடிக்க சொல்லுவாங்கள்ல. அதாவது இறைவனை சிக்கனை நாம் போய் பிடிக்கத்தல, இறைவன் நம்மளை பிடிப்பார். அதுபோல தான் இந்த சுக்கிரன் கேது இருக்கிறவங்க ஆண்கள், அவங்க லேசாக கசிஞ்சாலே போதும், மீதியெல்லாம் அந்த பெண்ணு பார்த்துக்கும். நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன் தைரியமா, நான் உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை பேசி இவருக்கு சட்ட சிக்கலை, குழப்ப நிலைகளை, மான அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்து விடுவார். இப்போ சுக்கிரன் கேது ஆணுக்கு மட்டும் கிடையாது, பெண்ணுக்கு இருந்தாலும் அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, தைரியம், எல்லாவற்றையும் தூக்கி எறிவது. நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், அந்த விஷயத்துக்காக நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு யாரெல்லாம் முதல்ல தடையாக இருக்கிறவங்கள தூக்கி தகர்த்து எறிவார்கள். அதனால தான் காதலில் தைரியத்தை கொடுக்கும் 9 கிரகங்களில் கேது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு கேது குரு இருந்தால் தான் அந்த ஜாதகர் மிகவும் கொடூரமான செயல்களை செய்யறதுக்கு உண்டான தைரியத்தை கொடுக்கறதுக்கு காரணமே அந்த குரு கேது தான். குருனா ஜாதகர், கேதுனா அதனுடைய தைரியம். அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படியே அமைதியாக இருக்கும், சட்டுன்னு சீர்றது. அந்த மாதிரி செயல்கள்லாம் இந்த சுக்கிரன் கேது. இந்த சுக்கிரன் கேது அந்த பாலினத்துக்கு மட்டும், அந்த சிற்றின்பத்துக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, சுக்கிரன் என்றால் ஆடம்பரம், அழகு, அந்த கலஸ்தரத்தானம், காலபுருஷனுக்கு 7வது வீடு, 2வது வீடும் அதுதான் தனம். பொருளாதாரமும் கூட இவங்கக்கிட்ட சுக்கிரன் கேது யார் யார் ஜாதகத்திலலாம் இருக்குதோ
பொருளாதாரம் கூட ஏற்ற இறக்கம் ஒரு மிதமான தன்மையில் இருக்கவே இருக்காது. அவங்க எவ்வளோ கோடி வேணாலும் சம்பாதிக்கட்டும், எவ்வளோ லட்சம் கூட வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பாதிக்கலாம், 13 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா கூட இருக்கட்டும். அது மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அது சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். எப்பொழுது பொருளாதாரம் வருகின்றதோ அப்பொழுது அந்த பொருளாதாரத்தை நியூட்ரலைஸ், அதாவது பேலன்சிங் பண்ணி அதை வச்சுக்கணும். அது அந்த தன்மை இருக்கான்னு அவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் பார்த்து சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் கேது தைரியம், மூட நம்பிக்கையை உடைக்கிறது, ஒரு முறைக்கு 2 முறை திருமணம் செய்கிறது, இல்லறத்தில் தவறுகளை சுட்டி காட்டுவது, தைரியமாக சொல்லுவா. அந்த சுக்கிரன் கேது இருந்த ஒரு ஆண் ஜாதகத்தில் அந்த பெண், அந்த மனைவி என்ன பண்ணுவா, தைரியமாக பேசுவா, சட்டம் சராக பேசுவா, அதில் எந்த கருத்தும் கிடையாது. அதாவது பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருக்கு மனதில் தோன்றும். ஆனால் அந்த ஜாதகி, அந்த மனைவி அப்படி பேசுவாள். அதே கணவன் மனைவி ஜாதகத்தில் இருக்குது, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குன்னா, அந்த பெண் எங்கே போகிறாலும் அந்த பெண்ணினுடைய பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம். சுக்கிரன் எப்பொழுதுமே எப்படி ஜாதகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை, அனுபவமான வாழ்க்கை, உயர்தரமான வாழ்க்கை, அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அந்த அடமெண்ட் பவர், வலிமை, அதிகாரம், ஆளுமை, அந்த தன்மை அந்த ஜாதகி கிட்ட காணப்படும். அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு கணவன்கிட்ட காமிக்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான், என்னுடைய வருமானம் என்னவோ அதுக்கு ஏற்றார் போல் உன்னுடைய வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லுவான். அதில் ஆரம்பிக்கும் சண்டை. அப்புறம் என்ன பண்ணும், பிரிவினையில் போயிட்டு கொடுக்கும். கேது என்றால் பிரிவினை, கேது என்றால் தடை, கேது என்றால் பிரிப்பது, கேது என்றால் அப்படியே சடால்னு தூக்கி போடுவது. ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே கமக்கமாக இருந்துட்டு, இந்த கேது சுக்கிரன், கேது குரு, கேது செவ்வாய், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உள்ள ஒரு ஜாதகரை நீங்கள் பாருங்கள், அமைதியாக இருப்பார். ஒரு சின்ன விஷயத்துக்காக தூக்கி போடுவார் வாழ்க்கையை. அதுதான் கேது. அந்த விஷயத்தில் தான் ராகு கூட என்ன பண்ணணும், இழுத்து பிடிச்சிக்கிட்டு அது மான்னு போகும், திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டு அது என்ன பண்ணும், குடும்பத்தை தள்ளிக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த கேது என்ன பண்ணும், சடால்னு தூக்கி போட்டுரும் அந்த விஷயத்தை, எனக்கு நீ தேவையில்லை அப்படின்ற தன்மை. அதனால்தான் கேது யாராருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கிறதோ, கேது யாராருக்கெல்லாம் 5இல் இருக்கிறதோ, கேது யாராருக்கெல்லாம் 7, 9இல் இருக்கிறதோ, பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மையை உண்டு பண்ணும். அதுவே சுக்கிரன் கேது, சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் குரு, இந்த சுக்கிரன் கேது குரு, இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகங்கள் எல்லாம் தன்னுடைய தைரியத்தை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த கேது என்ற கிரகத்தினுடைய தன்மை தான். அவர் இருக்கிறதே பவர்ஃபுல்லானவர். அவர் சட்டம் பேசக்கூடியவர், அவர் சட்டத்தை கையில் எடுப்பவர். ஆனால் சரியாக பயணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க பயணம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு திசையில் ஓடிட்டுருப்பாங்க, இவர் எதிர் திசையில் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் அவருடைய விதிவிலக்கு இந்த மாதிரி தன்மையை தான் கொடுக்கும். அதனால்தான் இந்த சுக்கிரன் கேது இருப்பவர்கள் காதலில் அவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுக்குது. அதனால தான் அவங்க எந்த ஒரு முடிவையும் பெற்றோர்கள் பக்கமாக சாயாத இருக்கிறதுக்கு காரணம், உற்றார் உறவினர்களுடைய பக்கம் சாயாத இருக்கிறதுக்கு காரணம், அந்த கேதுவும் சுக்கிரனும் சேரும் பொழுது அந்த மாதிரி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து, அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய நார்மலான வாழ்க்கைக்கு, இயல்பான வாழ்க்கைக்கு வரும்பொழுது அப்போ தான் அவங்க அடிபடுவாங்க. அப்போ சரி ஒரு புறம் பட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுவாங்களான்னா அதான் விட மாட்டாங்க. அடுத்ததும் அந்த மாதிரி தவறுகள், அந்த மாதிரி சூழ்நிலைகள். ஏன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை எப்படி ஆட்சிகள் மாறுதோ, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ராகு கேதுக்கள் இந்த பிறப்பு ஜாதகத்தோடு அப்படி சுற்றிட்டு வரும்போது அந்த தன்மையை மறுபடியும் கொடுக்கும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை தான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். கோச்சார கிரகங்கள் அப்பப்போ 1 வருடம் 1.5 வருடம் ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் இருப்பாங்க. அதனுடைய தன்மையை உருவாக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து இவங்க மேலவே முடியாத தன்மை அடுத்த ஆண்டு 5 ஆண்டுகள் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி மறுபடியும் அதே போல் ஆகும். அதனால்தான் 10 ஆண்டுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சில அசிங்கம் அவமானங்கள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான காரணத்தன்மையை கொடுப்பதற்கு இந்த சுக்கிரன் கேது தன்மையே. அந்த சுக்கிரன் கேது தன்மை எதனால் கொடுக்குதுன்னா, தைரியம், தன்னம்பிக்கை, அதிக பவர்ஃபுல். அது வக்ரமான கிரகம்ன்றதுனால அதனுடைய தன்மையே, அதனுடைய இயல்பான குணமே அதுதான்ன்றதை கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதுபோல் இன்னொன்று வீடியோ மறுபடியும் மற்ற இணைவுகளினுடைய சேர்க்கையை பற்றி அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.